இங்க பாத்தியாடா, இந்த மாதிரி டீ எப்படி சுத்தி சுத்தி இந்த மண்ணுக்குள்ள விடணும். அப்பனாதான் அது மண்ணு டீ நல்லா வரும், புரியுதா? நான் செய்யற மாதிரியே செய்ய. ஏய், உன்னையத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேல, தெரிஞ்சுதான் தெரியலையா? ஐயோ பாய், இது கூட எனக்கு தெரியாம இருக்கும். நீங்க செஞ்சதை இப்ப நான் அப்படியே செய்யறேன் பாருங்க. நீங்க செஞ்சது எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. இந்த மண்ணு டீ போடுறது இவ்வளவு ஈஸியா? கொஞ்சம் தள்ளுக்க, நான் உங்களை மாதிரியே செஞ்சு காட்டுறேன் பாருங்கப்பா. காரம் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. 4 கோழியை ஊர்ல அடிச்சு சாதாரணமா சாப்பிடுவேன். இதோ இப்படித்தானே இப்படித்தானே திதுக்கு 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 இப்படித்தானே பாய் ஆட்டிக்கிட்டு இருந்தீங்க? ஏ மெண்டல் பயலே, நான் என்னடா உடம்ப ஆட்ட சொன்னேன்? உன்னை டீயை தானே உள்ள முக்க சொன்னேன். பாய், எனக்கு பின்னாடி இருந்து பார்த்தப்ப உங்க முதுவை முட்டைத்தான் ஆட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் ஒரு வேளை டீயை வச்சுக்கிட்டு இப்படி ஆடணுமோ நான் நினைச்சேன் பார்த்துக்கங்க. நான் கூட அப்படி ஆனா உண்மையிலே வந்துருமோன்னு நினைச்சா, நீங்க என்ன பாய் உள்ள விட சொல்றீங்க? சரி உள்ள விடுறேன், தள்ளுங்க. இன்னும் பண்றேன்னு ஒழுங்கா பார்க்க கூட மாட்டேங்கிறே நீயே. ஒழுங்கா டீயை உள்ள விட்டு இப்படி மேலா அப்படி எடுக்கணும், மண்ணு உள்ள விழுந்துடாம எடுக்கணும். என்னப்பா, உனக்கு கஷ்டப்பட்டு இந்த வேலையை கொடுத்துருக்குறேன், நீ மட்டும் நல்லா செய்யல, அவனை கூட்டு போய் எங்க விடுவேன்னு தெரியாது, கண்காண இடத்துக்கு விட்டுட்டு வந்துடுவேன் பார்த்துக்க. ஒழுங்கா வேலையை படுறா. சரிங்க பாய், அதெல்லாம் நான் ஒழுங்கா வேலை பார்த்துருவேன். நீங்க போயிட்டு வாங்க, போங்க. அப்பா, எனக்கு ஒரு மணல் டீ போட்டு கொடுக்குறீங்களா? நல்லா சுட சுட மணல் டீ போட்டு கொடுங்கப்பா. கொஞ்சம் மணல்லாம் உள்ள விழுகாம பார்த்து எனக்கு செஞ்சு கொடுங்க. அப்பா இல்லம்மா, அண்ணனே கூப்பிடு. எனக்கு 42 வயசு தான் ஆகுது, அண்ணனே கூப்பிடு. என்ன கருவாயா, சொன்னது கேட்கல, போய் அவங்களுக்கு மணல் டீயை போட்டு எடுத்துட்டு வா. சும்மா ஆடிக்கிட்டு இருக்காம உள்ள விட்டு நல்லா கிண்டி விடு, புரியுதா? ஏம்மா, ஒன்று கேட்குறேன், கொஞ்சம் உண்மையை மட்டும் சொல்லு. இங்கேருந்து மெயின் ரோடுக்கு எப்படி போகணும், எந்த வழியில் போகணும், இவ்வளோ தூரம் இருக்குன்னு மட்டும் சொல்லுமா. இங்கேருந்து நாங்கள் எப்படியாவது தப்பிச்சு போயிடுவோம். இந்த ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு எங்களை போட்டு உகத்திரியம் பண்ணுறியா? இதை பாலைவனத்தில் எத்தனை நாள் எங்களால் இருக்க முடியும் சொல்லு. நீ சொன்னேன்னா நாங்கள் எப்படியாச்சும் அங்கே தப்பிச்சு போயிடுவோம். உனக்கு கோடான கோடி புண்ணியமாக போயிடும். ஏன் சொல்லுமா, சொல்லு. இது பாருங்கப்பா, மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்துல நாங்கள் பாலைவனத்தில் இருக்கவங்க சொல்லவே மாட்டோம் யாருமே. பாலைவனத்தில் நீங்கள் தெரிஞ்சுதானே எல்லாமே வேலைக்கு வந்திருப்பீங்க. இப்போ குத்துது குடையுதுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி விஷயத்துல நாங்கள் வெளியே சொல்லவே மாட்டோம். சொன்னால் எங்களுக்கு தான் நாளைக்கு பிரச்சனை வரும், அதனால நாங்கள் சொல்ல மாட்டோம். பார்க்க நல்ல பொண்ணா இருக்கேன்னு கேட்டேன். இதுக்கப்புறமா நீ சொல்லனா ஓ இஷ்டம். என்னம்மா இப்படி இருக்கிற? ஒரு எங்க 2 பேத்தையும் காப்பாற்றணும்னு ஒரு மனப்பான்மை இல்லையா? அவன் முட்டு விட்டா எங்களை இங்கேயே அடிமையா வச்சு கொண்டு பிடிவான் பார்த்துக்க. ஏக்கா, இந்தா கட்டிக்கே குடிச்சு பார்த்துட்டே நல்லா இருக்கான்னு சொல்லு. நீ கேட்ட மாதிரி மணல் டீ நல்லா ஆடி ஆடி போட்டு வச்சிருக்கிறேன் பார்த்துக்க. டீல அங்கங்க மண்ணு விழுந்து கிடக்குது. நீ என்ன மண் டீ போட்டு வச்சிருக்க? சி, முகர மாதிரியே இருக்குது. என்ன ஆளுகளை வேலைக்கு சேர்த்துருக்காங்களோ. என்ன அப்சரா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? இந்த பக்கத்து வந்திருக்கிற, டீ குடிக்க வந்தியாக்கும். நல்லா இருக்கா டீ? மாமா, டீ எல்லாம் நல்லா தான் இருக்குது. இங்க நிக்கிறானே ஒரு குண்டு பையன், அவன் உங்களை பத்தி என்னென்ன தெரியுமா வரைக்கும் சொல்லிட்டு இருந்தா. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணுமா, மெயின் ரோட்டுக்கு ரூட்டு சொல்லுன்னு கேட்டேன். நாங்க இதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னா அந்த படுபாவி பையன் எங்களை அடிமைப்படுத்தியே கொண்டு பிடிவான். நீ எப்படியாவது ரூட்டு சொன்னா நாங்க தப்பிச்சு போயிருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனியும் அசிங்கமா பேசுறியா மாமா? அவனை ஒழுங்கா 4 மிதிச்சு அடக்கமா இருக்க சொல்லு. நீ வரங்கள்ட்ட எல்லாம் இதே சொல்லிக்கிட்டு இருப்பேன் பாத்துக்கு. அப்புறம் என்னது மாமாவா? அடி பாவி, யாருன்னே தெரியாத மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்த. முன்னாடியே சொல்லியிருந்தா வாய் அடைக்காது பேசியிருப்பேனே. பாய் பாய், ஏதோ கோவத்தில் திட்டிவிட்டேன், என்னை மன்னிச்சிருக்க. நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாய். எங்கள் ஊருக்கு சீக்கிரம் போய் சேர்ந்துடலான்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் கேட்டுவிட்டேன். உங்களை போய் நான் திட்டுவேனா? நீங்கள் எனக்கு வேலை கொடுத்த கடவுள் பாய். அந்த பயம் இருக்கட்டும். ஒழுங்கா வேலை பார்க்கணும்னா வேலை பார்க்கணும். இல்லைன்னு வச்சுக்க, அந்த கடையை விட்டு தோத்திட்டேன்னா உங்க பாடு என்னன்னு யோசிச்சுக்கோங்க. நல்லது அப்சரா, நல்லது. நீ சொல்லலைன்னா இவங்க புத்தி என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப தெரியுது இவங்களோட புத்தி என்னன்னு. நான் இனிமேல் கொஞ்சம் இவங்க 2 பேத்தையும் அடக்கி வச்சுக்கிறேன். போ, நீ போய் பார்த்து போயிட்டு வா. என்ன இவனுங்களை இப்படியே விட்டா கண்டிப்பா எங்கேயாச்சும் தப்பிச்சு போக பாப்பானுங்க. இங்கேருந்து மெயின் ரோடு ரொம்ப பக்கமாச்சே. பேசாம இவனுங்களை ஆட்ட பண்ணிக்கு கொண்டு போய் விட்டுற வேண்டிதான். அங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து வர முடியாத தூரத்துக்கு போயிடும். அங்கேருந்து இவங்களால தப்பிச்சே வர முடியாது. காலம் முழுக்க நம்மகிட்டே தான் இருந்தாகணும். என்னப்பா, என்ன நீங்களா பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேற ஏதாவது வேலை இருக்கா? ஆமா, மதியான சாப்பாடு வேணும், பசிக்குது. என்னப்பா நீயா பேசிக்கிட்டு இருக்க? ஏதாவது ஒரு பதில சொல்லு. நாங்க வேலை பார்க்கத்தானே. ஆமா, மதியான சாப்பாடுங்க, ரொம்ப பசிக்குது. பாய், நான் பேசுனதை மனசுல வச்சுக்கிட்டு எதுவும் யோசிச்சுக்காதீங்க பாய். நான் ஏதாவது போயிட்டுனா என் கோதாவரி சத்தியே போயிடுவா பார்த்துக்கங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை ஷிஃப்ட் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் இங்கேருந்து ஆட்டு பண்ணைக்கு வேலைக்கு அனுப்பலான்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்த டீ கடைக்கு இன்னொரு ஆள் வேலை கேட்டுருக்குறாங்க. உங்களுக்கு இந்த டீ கடையில் வேலையே சரியாக வர மாட்டேங்குதுல்ல, ஆட்டு பண்ணைக்கு அனுப்பிச்சிடலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன் கூட வண்டியில் இருக்க ஆட்டு பண்ணையில் கொண்டு போய் விட்றேன். இனிமேல் ஆட்டுக்கு தண்ணி வச்சுட்டு அங்கேயே படுத்து தூங்கிக்கோங்க. நல்லலான இடமா இருக்கும் பார்த்துக்கங்க.
இந்த ஆட்டு பண்ணை தான் சொன்னேன். இதுக்குள்ள ஆட்டுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஆட்டை பராமரிச்சுட்டு நீங்க இங்கேயே தூங்கிக்கங்க. என்ன மத்தியான சாப்பாடு கொண்டு வர சொல்றேன். பயமா இருக்குப்பா இங்க இருக்கிறது. சுத்தி முத்தி ஒரு கணத்தை கூட காணா. எங்களை கொண்டு போய் ரோட்ல விட்டீங்கன்னா நாங்க ஊருக்காச்சும் கிளம்பி போயிருவோம்ல. இப்படி பண்றது நியாயமா? அப்படியா? சரி, நான் எங்கேருந்து வந்தீங்களோ அங்கேருந்தே கொண்டு போய் விட்டுறேன். மெயின் ரோட்டுக்குலாம் நல்லா கொண்டு போய் விட முடியாது. எங்கே வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுறேன். என்ன? ஐயோ இந்த ஆளு ஓவரா மிரட்டுறானே. பயங்கரமான ஆளா இருக்கிறானே இந்த ஆளு. தடியனே இந்த ஆள்கிட்ட வந்து எப்படி தப்பிச்சு போகுதுன்னு தெரியல. எனக்கு என்னமோ இந்த ஆளு காலம் முழுக்க நம்ம அடிமையா வேலை பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறியா? முதல்ல வா, இந்த பண்ணைக்குள்ள போய் கொஞ்ச நேரம் தூங்குவோம். நம்மளால இந்த சூட்டை தாங்க முடியல. வாடா. ஏங்க ஏங்க எந்திரிங்க, உங்களுக்கு மதியான சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன். எந்திரிங்க. ஹலோ, எஸ்கியூஸ் மீ, எந்திரிக்கிறீங்களா? ஐயா திடீர்னு ஆடு பேசுதே. அச்சி நீங்க தானா? நான் கூட ஆடுதான் பேசுதோன்னு நினைச்சேன். இங்க எவனுமே இல்லையா? திடீர்னு பேசவும் ஆடுதான் எந்திரிச்சு பேசுதோன்னு நினைச்சிட்டேங்க்கா. என்னது இது? எப்போ பார்த்தாலும் சப்பாத்தியா கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிற. உனக்கு ஒரு வேலையே இல்லையா? பூரா சப்பாத்தியா போட்டு கொண்டு வந்துருக்க. ஒரு சாம்பார் சோறு, ஒரு கறிச்சோறு, அந்த மாதிரி ஒரு கூட்டு செஞ்சு எடுத்துட்டு வராம இதவே வச்சு கொடுத்து நீங்க என்ன பிக்னிக்கா வந்திருக்கிறீங்க? நான் என்ன கொடுக்குறேன்னா அதை தான் சாப்பிடணும். இல்லைன்னா கொடுக்கறதும் கொடுக்காம போயிருவேன் பாத்துக்கோங்க. அப்புறம் இந்த பாலைவனத்துல பட்னியா இருந்தா நீங்க 2 பேரும் மண்ணோட மண்ணா போயிருவீங்கடா, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அம்மா போதுமா, இருக்கிறத கொடுத்துட்டு போ சாமி. எங்களால இதுக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாது. பசிக்குது ஓவரா. இதாக கிழிஞ்சு போன சப்பாத்தியை கூட நாங்க இதையே தின்னுக்கிறோம். நீங்க 2 பேரும் நல்லா வசமா வந்து மாட்டிக்கிட்டீங்க. நீங்க இனிமேலு இந்த பாலைவனத்தை விட்டு தப்பிக்கவே முடியாது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இனிமேல வாழ்க்கை முழுக்க நான் போடுற சப்பாத்தி தான் உங்க வயிற்றுக்குள்ள இருக்க போகுது. எப்படி வம்பிழுத்துட்டு போறா பத்தியா? இவ போடுற சப்பாத்தி தான் நாள் முழுக்க நம்ம வயிற்றுக்குள்ள இருக்குமா. நமக்கு நேரம் சரியில்லாம இருக்குது. நேரம் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும் சொல்லுவாங்கல்ல, சரிதான் அது. அட தடியனே, அங்க ஏதோ லாரி நிக்குதுனே, கொஞ்சம் பொறு பாக்குறேன். தடிச்சு இங்க எந்திரிச்சு பாரு. கேரட்டா கொண்டு போறாங்க லாரியில. அந்த லாரியை பிடிச்சோம்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு காட்டு சைடு இல்லைன்னா மேட்டு சைடு கொண்டு போய் விட்டாங்கன்னா அங்க இருந்து நம்ம நடு ரோட்டுக்கு போய் தப்பிச்சுக்கலாம்ல. யோ பேச்சுக்கிட்டே இருக்கே, திங்கிறதே நோக்கமா வச்சுக்கிட்டு இருக்கிற. அந்த லாரியில ஏறினோம்னா கண்டிப்பா ஒரு நல்ல இடத்த கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்க இருந்து நம்ம தப்பிச்சு போய்க்கோ. என்ன சொல்ற? சீக்கிரம் வாயா, அந்த லாரி கிளம்பிட போதே. அப்படியே கருவாயா, இதுதான் நல்ல வாய்ப்பு. சரி வாடா, இது 2 சப்பாத்தி மட்டும் கையில எடுத்துக்கட்டுமா? ஐயோ கடவுளே, இந்த லாரி எப்படியாச்சும் ஏதாவது ஊருக்கு கொண்டு போய் சேர்த்தரணும். அங்கேருந்து நாங்கள் பஸ்ஸை பிடிச்சி கிளம்பிடுவோம். கடவுளே, இந்த பாலைவனத்தை மட்டும் போகணும். கருவாயா, நீ ஒன்றும் பயப்படாத. நம்ம சீக்கிரம் இந்த பாலைவனத்தை விட்டு கிளம்பி போயிருவோம்டா. அவ்வளோதான், இந்த வண்டி கொண்டு போய் நம்ம சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரும். ஏமா முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதை கிடையாது. ஒழுங்கா காலி பண்ணிட்டு போயிருங்க பார்த்துக்கங்க. நானும் எத்தனை மாதம் ஆகிப்போச்சு, இன்னும் அவன் போனவன் வரக்கானா? அவன் எங்கிட்டு போய் நான் சுற்றிக்கிட்டு இருக்கானா யாருக்கு தெரியும்? ஒழுங்கு மரியாதையா என்னோட வீட்டை விட்டு 2 பேரும் ஓடி போயிருக்க. ஐயா ஒரு கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்கய்யா. என் பேராண்டி நிச்சயம் வந்து விடுவேயா. தயவு செஞ்சு எதுவும் நினச்சிக்காதீங்க. தயவு செஞ்சு கொஞ்ச நாள் வந்து விடுவியா. அதுக்கப்புறம் உங்களோட வாடையை நீங்கள் சேர்த்து வச்சு வாங்கிக்கோங்க. இனி பெரிய மீசக்காரனே, எங்கள் அண்ணி எப்படியாச்சும் வந்து சேர்ந்துருவானே. எங்கள் அண்ணி ஓடி போறவெல்லாம் கிடையாது. எங்களை நம்பி தான் வாழ்கிறான். எங்களுக்காக வாழ்றவேன், எனக்காக வாழ்றவேன். அதனால கண்டிப்பாக வந்து சேர்ந்துருவான். இந்த 1 மாதம் மட்டும் விடுங்கண்ணே. இல்லை உன் அண்ணன் வர வரைக்கும் நீயாச்சும் வேலைக்கு போய் தொழல. ஏதாவது கொஞ்சம் வாடகை அடைக்க எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எனக்கு பயமா கிடக்குது அவன் போனதை நினச்சி பார்த்தா. கிளி நீ ஏன் பயப்படுற? துணை போனதுக்கு தடியனும் போயிருக்கிறான்ல. அவன் செத்தானா இவனும் செத்து தான் வருவான். கவலைப்படாத, அவனுக்கு துணையா ஒரு ஆள் இருக்கிறான். கவலைப்படாத, செத்தா 2 பேரும் செத்து தான் வருவானுங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி. இந்த கதையில ஒரு அம்மா சப்பாத்தி கொடுக்க வந்தாங்கல்ல, அந்த அம்மா என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க.